ஹலோ ஆல், நேற்று நடத்தின சாப்டரோட எக்ஸசைஸ் 1ஓட சில கொஷனுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கிளாஸில் ஹவு டு ஃபைண்ட் அவுட் ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி சில இம்பார்ட்டன்ட் தியரம்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு தியரம் பாருங்க. ஃபார் எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ ஆஃப் ஆர்டர் n, a into adjoint of a equal to adjoint of a into a equal to determinant of a into in அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதுக்கு எப்படி ப்ரூஃப் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் ஏங்கிற மேட்ரிக்ஸை எப்படி எடுத்துக்கிறேன்னா, a11 a12 a13 a21 a22 a23 a31 a32 A33 ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேயா? லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, லெட் A11 A12 A13 etc. ஆர் தி கோஃபேக்டர்ஸ் ஆஃப் நான் என்ன எடுத்துக்கிறேன், A11 A12 A13 etc. அதாவது A11ஓட கோஃபேக்டர் கேபிட்டல் A11, A12ஓட கோஃபேக்டர் கேபிட்டல் A12, A13ஓட கோஃபேக்டர் கேபிட்டல் A13 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு கோஃபேக்டரை வச்சு உங்களுக்கு என்ன தெரியும்னா, யூ நோ ஹவு டு ஃப்ரேம் தி கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 எப்படின்னு இருக்கு. இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டால் உங்களுக்கு என்ன தெரியும்னா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏஐஜே வரக்கூடிய மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். அப்போ A11 ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமாக மாறும், A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 அப்படின்னு உங்களுக்கு வரும். சரியா? A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நான் பார்க்க போகிறேன். A இஸ் A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 அதையும் அதோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மல்டிப்ளை பண்ணுறேன். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா உங்களுக்கு என்னது, கேபிட்டல் A11. உங்களுக்கு பாருங்கள், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன இருக்குன்னு பாருங்கள், கேபிட்டல் A11 A21 A31 அப்படி வருது. இது உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு வரும்போது இந்த ரோ இந்த காலமாக இங்கே மாறிடுது. அப்போ A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 உங்களுக்கு இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா, A11 இன்ட்டு கேபிட்டல் A11 ப்ளஸ் A12 இன்ட்டு கேபிட்டல் ஃபஸ்ட்டு ரோ இஸ் மல்டிப்ளைட் வித் காலம் வைஸ். ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ A12 இன்ட்டு A12 ப்ளஸ் A13ங்கிற எலமெண்ட்டும் கோஃபேக்டர் ஆஃப் A13, ஃபஸ்ட் ரோ வித் ஃபஸ்ட்டு காலம். அதே மாதிரி என்ன செய்வேன், ஃபஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ வித் தேர்டு காலம், அதை மல்டிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு ஆல்ரெடி யூ நோ ஹவு டு மல்டிப்ளை த மேட்ரிசஸ்ங்கிறது தெரியும். அதே மாதிரி செகண்ட் ரோ வித் ஃபஸ்ட் காலம். அப்போ உங்களுக்கு என்ன வரும், செகண்ட் ரோ வித் ஃபஸ்ட் காலம்னா யூ வில் கெட் அ மேட்ரிக்ஸஸ் A21 செகண்ட் ரோ வித் ஃபஸ்ட் காலம், A11 ப்ளஸ் A22 A12 ப்ளஸ் A23 A13. இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த மாதிரி நான் மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரேன் கண்டினியூஸாக. அப்போ உங்களுக்கு இங்கே என்ன வரும், செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம் வரும், செகண்ட் ரோ வித் தேர்டு காலம் வரும். கிளியர்? அதே மாதிரி தேர்ட் ரோ வித் ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் ரோ வித் ஃபஸ்ட்டு காலம் என்ன வரும், A31 A31 A11 ப்ளஸ் A32 A12 A33 கேபிட்டல் A33. இதே மாதிரி மீதி ரெண்டு வரும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட் கிளாஸில் ஒரு ரூல் சொல்லியிருக்கேன். என்னென்னா, an element multiplied with its cofactor plus an element multiplied with its cofactor, அந்தந்த எலிமெண்ட் அதோட கோஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு
ஆட் பண்ணீங்கன்னா யூ கெட் தி வேல்யூ ஆஃப் தி டிட்டர்மினன்ட் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல எப்படி வரும்? A11 இஸ் மல்டிப்ளைடு வித் எது? A21 வரும். ப்ளஸ்ஸு A12 இங்கே என்ன இருக்கு பாருங்க, A22 ப்ளஸ்ஸு A13 A23. ஸோ A11 A21ஓட மல்டிப்ளை ஆச்சுன்னா உங்களுக்கு 0. அதே மாதிரி பாருங்களேன், இது தேர்டோட மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு ஆகிடும். You have to multiply and check whether you are getting 0 or not. Similarly, second row multiply with பாருங்களேன், இங்கே A21 இங்கே A11 கண்டிப்பாக இது 0வாக இருக்கும். இப்போ அடுத்த எலிமெண்ட் என்னவா இருக்கும்? A21 கரெக்டாக இருக்கு பாருங்க. A21 multiplied with the cofactor A21. A22 multiplied with the cofactor A22 plus A23 multiplied with the cofactor A23. அப்போ உங்களுக்கு இங்கே என்ன வரும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A. அடுத்து என்ன வரும்? நீங்களே சொல்லலாம், 0. இங்கே என்ன வரும்? 0. அடுத்தது 0. கடைசி எலிமெண்ட் எப்படி வருதுன்னு பாருங்க. A31 cofactor A32 multiplied with its cofactor A32. A33 multiplied with its cofactor A33. So you get the value of the determinant. So நான் என்ன பண்ணுறேன்? மேட்ரிக்ஸில் எல்லா எலிமெண்ட்டும் ஒரு பர்டிகுலர் நம்பரால் மல்டிப்ளை ஆச்சுன்னா அந்த நம்பரை வெளில எடுத்துடலாம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு யூ ஆர் கெட்டிங் இட் இஸ் 100 010 001. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் நத்திங் பட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு I3. நான் IN மேட்ரிக்ஸ்க்கு நான் போட்டிருக்கேன். இப்போ நான் எதுக்கு செக் பண்ணுறோன்னா 3/3 மேட்ரிக்ஸுக்கு செக் பண்ணி வாட் இஸ் த ஆன்சர்னு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சாச்சு? therefore A into adjoint of A equal to determinant of A into I3 எனக்கு கிடைச்சாச்சு. Is it clear all of you? Adjoint of A into A. So what is adjoint of A? A11, A12, A13, next A21, A22, A23, A31, A32, A33 into A11, A12, A13 elements. A21, A22, A23, A31, A32, A33. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் ரோ மல்டிப்ளைட் வித் ஃபர்ஸ்ட் காலம் டிட்டர்மினன்ட் ஆஃப் A. A11 இஸ் மல்டிப்ளைட் வித் A12. A11 கோஃபேக்டர் ஆனது A12ஓட எலிமெண்ட்டோட மல்டிப்ளை ஆகிறதுனால 0. அடுத்தது பாருங்க, இது வந்து 13ஓட மல்டிப்ளை ஆகிறதுனால 0. சிமிலர்லி 12 இஸ் மல்டிப்ளைட் வித் 11 அதனால 0. 12 12 டலியாச்சு. 22 22 32 32 அதனால டிட்டர்மினன்ட் ஆஃப் A. An element multiplied with this cofactor you get the value of the determinant. Otherwise you get the value as 0. அது லாஸ்ட் கிளாஸில் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு தடவை வேணாலும் பார்க்கலாம் நீங்கள். அடுத்தது பாருங்கள், A13 கோஃபேக்டர் இஸ் A13 மல்டிப்ளைடு வித் A11 எலிமெண்ட். கரெக்டாக? லாஸ்ட்டுக்கு 0. ஸோ ஹியர் ஆல்சோ 0, இங்கேயும் 0. A13 வித் A13 அதனால் உங்களுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் A. கிளியர்? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்குது? எல்லாமே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயால் மல்டிப்ளை ஆனதுனால ஐ எம் டேக்கிங் அவுட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ into the remaining part is 100 010 001. So what is the answer you are getting? Determinant of A into I3. So from this what we are knowing that A into adjoint of A equal to adjoint of A into A equal to determinant of A into IN. அப்படிங்கிற விஷயம் இங்கே இந்த கணக்கை பொறுத்த மட்டும் இது I3. ஸோ வி கேன் ப்ரூவ் இட் ஃபார் I2, I3, I4 எல்லாத்துக்குமே பண்ணலாம். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A இன்ட்டு A ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு I அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதுலேருந்து கற்றுக்கணும். இதில் பாருங்கள், நோட், இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 0வாக மாறிடுச்சுன்னா A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A இன்ட்டு A equal to உங்களுக்கு என்ன வரும்? 0 into I3, so it becomes 0 matrix. Now coming to the next theorem, if a square matrix has an inverse, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இன்வர்ஸ் வந்து ஒன்று தான் இருக்கும், ரெண்டு இன்வர்ஸ் இருக்காது அப்படிங்கிறத இந்த இதில் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பாருங்களேன், லெட் A be a square matrix.
அதில் உங்களுக்கு என்ன இருக்கணும்னா ஒரே ஒரு இன்வர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் பாசிபிள் 2 இன்வர்ஸ் இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். இஃப் பாசிபிள் பி அண்டு சி ஆர் இன்வர்சஸ் ஆஃப் ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு இன்வர்ஸ் தான் இருக்கும்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். மாற்றி நான் என்ன பண்ணுறேன்னா கான்ட்ரடிக்ஷனாக திங்க் பண்ணுறேன். என்னென்னா ஏங்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு பியும் இன்வர்ஸாக இருக்குது, சியும் இன்வர்ஸாக இருக்குங்கிறேன். ஸோ பை டெஃபனிஷன் என்ன டெஃபனிஷன் தெரியும்? ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐஎன் தெரியும். அதாவது ஏயும் பியும் இன்வர்ஸாக இருந்தால் ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐஎன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்ன தெரியும்? ஏயும் சியும் இன்வர்ஸாக சப்போஸ் இருந்ததுன்னா இஃப் ஏ அண்ட் சி ஆர் இன்வர்சஸ் ஆஃப் ஈச் அதர் தென் வி நோ தட் ஏசி ஈக்குவல் டு சிஏ ஈக்குவல் டு ஐஎன். அதாவது பி இன்வர்ஸாக இருந்தால் ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐஎன், சி இன்வர்ஸாக இருந்தால் ஏசி ஈக்குவல் டு சிஏ ஈக்குவல் டு ஐஎன் வரும். ஓகேயா? சரி, இதை நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ பியும் இன்வர்ஸு ஏயும் இன்வர்ஸ். உங்களுக்கு என்ன தெரியும்னா சி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி வரலான்னா அந்த சியை நான் என்ன பண்ணுறேன் ஐயோட மல்டிப்ளை பண்ணுறேன். A matrix multiplied with the unit matrix always gives the matrix itself. The square matrix C multiplied with the unit matrix எனக்கு என்ன கிடைக்குதுன்னா CA கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா C ஐஎன்கிறத ரீப்ளேஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தெரியும் பாருங்க, ஐஎன்ங்கிறது ஏபின்னு சொல்லலாம், ஐஎன்கிறது பிஏயும் சொல்லலாம். ஐஎன் இஸ் ஈக்குவல் டு ஏபியும் சொல்லலாம், பிஏயும் சொல்லலாங்கிறனால என்ன பண்ணுறேன்னா ஐஎனுக்கு பதிலாக ஏபின்னு எழுதிக்கிறேன். இஸ் இட் கிளியர்? உங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகும். அதான் மேட்ரிக்ஸில் ஏ இன்ட்டு பிசின்னு சொன்னாலும் ஒன்று தான், ஏபி இன்ட்டு சின்னு சொன்னாலும் ஒன்று தான். மேட்ரிக்ஸில் தீஸ் டூ ஆர் ஈக்குவல். அப்போ சி இன்ட்டு ஏபி எப்படி எழுதுறேன்னா சிஏ இன்ட்டு பின்னு எழுதலாமா? உங்களுக்கு பாருங்களேன், சிஏ அப்படிங்கிறது இந்த இடத்துல யூசிங் டூ what is CA? CA is IN. So I can replace CA as nth order unit matrix into B. And you know that identity matrix multiplied with B always gives the value B. அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்களேன், சிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக மாறிடுச்சு? பிக்கு ஈக்குவலாக மாறிடுச்சு. அப்போ சியும் பியும் 2 இன்வர்ஸ் கிடையாது. போத் சி அண்ட் பி ஆர் ஈக்குவல். Therefore inverse is always inverse of A is always என்னன்னு தெரிஞ்சாச்சு, யூனிக் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த தியரம் பார்க்கலாம். தியரம் நம்பர் 3. லெட் ஏ பி ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என். ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸு, அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன். ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஏ இன்வர்ஸுங்கிறது இருக்கணும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர். எங்கள் இந்த எஃப் அண்ட் ஒன்லி இஃபோட அர்த்தம் என்னென்னா 2 கேஸ்லையும் நான் ப்ரூஃப் பண்ணணும்னு அர்த்தம். அதாவது ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனால் ஏ இஸ் நான் சிங்குலராக இருக்கணும். ரிவர்ஸ் ப்ராசஸ், அதாவது கான்வர்ஸ் அப்படி சொல்கிறேன்னா ஏ இஸ் நான் சிங்குலராக இருந்ததுன்னா கண்டிப்பாக எது எக்ஸிஸ்ட் ஆகும்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ 2 விதத்தில் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இதுக்கு நான் ப்ரூஃப் கொடுக்க போகிறேன். கவனிங்க, ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. டு ப்ரூவ் ஏ இஸ் நான் சிங்குலர். ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னா என்ன தெரியும் உங்களுக்கு? ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ், we know that A into A inverse is equal to A inverse into A equal to IN அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான் என்ன பண்ணுறேன், 2 பக்கம் ஃபுல்லாக டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். டேக்கிங் டிட்டர்மினன்ட் ஒரே விஷயந்தான். டேக்கிங் டிட்டர்மினன்ட், வெறும் டிட்டர்மினன்ட் மட்டும் நான் எடுத்துடுறேன். எடுத்தால் என்ன ஆகும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A into A inverse equal to determinant of A inverse into A equal to determinant of IN. And you know that determinant of INங்கிறது 1ன்னு தெரியும். ஓகே, அடுத்தது டிட்டர்மினன்ட்ல ப்ராடக்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸுங்கிறது 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. ஹவு டு ஃபைண்ட் அவுட் தி ப்ராடக்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட்னா, அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பின்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் அதை எப்படி எழுதலாம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் into determinant of A. So இது ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டாலே போதும், because all are equal. So determinant of A into determinant of A inverse is equal to 1. Product of 2 numbers 1 இருந்தா
உங்களுக்கு என்ன தெரியும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டிப்பாக என்னவா இருக்கக்கூடாது, ஜீரோவாக இருக்கக்கூடாது. அதாவது இதில் ஏதாவது ஒன்று ஜீரோவாக இருக்கக்கூடாது. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மீன்ஸ் none of these two numbers is 0ன்னு அர்த்தம். அதனால நம்ம என்ன சொல்கிறோம், a is non-singularன்னு சொல்ல போகிறேன். அதனால determinant of a not equal to 0. So when will you say determinant of a is not equal to 0? If a is non-singular. இப்போ கான்வர்ஸாக எடுத்துக்கிறேன். கான்வர்ஸ்லி நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா a is non-singular. If a is non-singular to prove a inverse exist அப்படிங்கிறத நான் சொல்லணும். a is non-singularன்னு அர்த்தம், that is determinant of a is not equal to 0. determinant of a not equal to 0 னா already I explained one theorem, a into adjoint of a equal to adjoint of a into a equal to determinant of a into I. Is it in? Is it correct? We know this result. First theorem இதுதான் சொல்லி கொடுத்தேன். அப்போ என்ன பண்ணுறேன், determinant of a non-singular அப்படின்னா determinant of a is not equal to 0. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் determinant of a ஆல் டிவைட் பண்ணுறேன். That's all. அப்போ a adjoint of a by determinant of a equal to adjoint of a by determinant of a into a. determinant of aங்கிறது ஒரு வேல்யூ, ஒரு நம்பர், அதுவும் நான் ஜீரோ நம்பர். அதனால் இதை நான் determinant of a ஆல் டிவைட் பண்ணுறேன். இதை எங்கே வேணாலும் நான் டிவைட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் ab by c கேன் பி ரெப்ரசன்டட் as a by c into bன்னு சொல்லலாம், a into b by cன்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் அர்த்தம் ஒன்று தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே determinant of a ஏக்கு கீழேயும் கொண்டு வரலாம், adjoint of a கீழேயும் கொண்டு வரலாம். எதுக்காக இதை கொண்டு வரேங்கிறது உங்களுக்கே தெரியும். is equal to determinant of a by determinant of a equal to 1. So in. So a into what is this? This is nothing but another a inverse equal to a inverse into a equal to in. Therefore உங்களுக்கு என்ன தெரிஞ்சாச்சு, a inverse exists. So firstல நான் என்ன proof பண்றேன்னா a inverse exists, we are showing that it is non-singular. Second part நான் என்ன proof பண்றேன்னா a is non-singular, we have to prove that a inverse exists. Is it clear now? So in the model I will give you can check it for some sums also. You can do some sums by proving this result, a into adjoint of a equal to adjoint of a into a equal to determinant of a into I, and you can prove a into a inverse is equal to a inverse into a is equal to in. இப்போ இதை மாடலாக வச்சு சில கணக்கு கொடுத்துருக்கேன். இந்த மேட்ரிக்ஸுக்கு இந்த ரூல் டேலி ஆகுதான்னு செக் பண்ணுங்க. ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம், இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிங்க. இந்த இன்வர்ஸையும் ஏஐ மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ இன்வர்ஸையும் ஏஐ மல்டிப்ளை பண்ணால் செக் வெதர் யூ ஆர் கெட்டிங் I2 or not. Similarly for this 2/2 matrix, find adjoint of A and determinant of A and verify this result. Similarly for given 3/3 square matrix, we have to prove that A into A inverse is equal to A inverse into A is equal to I3. I3 னா யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 வருதா அப்படின்னு இந்த 3 சமுக்கு செக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த டவுட்டை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிளியர் யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ.